வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. மாலந்தூர் ஏரியில் அளவுக்கு அதிகமாக சவுடு மண் அள்ளுவதாக கூறி பொக்லைன் இயந்திரங்களையும் டிப்பர் லாரிகளையும் சிறைப்பிடித்து கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஏலாபுரம் ஒன்றியம் மாலந்தூர் ஊராட்சியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி ஒன்று உள்ளது. இந்த ஏரியில் இருந்து 6 வழிச்சாலை அமைக்க சவுடு மண் எடுக்க மாவட்ட நிர்வாகமும் கனிம வளத்துறை அதிகாரிகளும் அனுமதி அளித்தனர். இதன் பேரில் கடந்த ஒரு வார காலமாக இந்த ஏரியில் இருந்து 10க்கும் மேற்பட்ட பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் சவுடு மண் எடுத்துச் செல்கின்றனர். இந்நிலையில் அரசு விதிகளை பின்பற்றாமல் பல அடி ஆழத்துக்கு மண் அள்ளுகின்றனர். மேலும் விடியற்காலை முதல் நள்ளிரவு வரையில் நேரம் காலம் குறிப்பிடாமல் லாரிகளில் சவுடு மண் எடுத்துச் செல்கின்றனர். மேலும் இந்த சவுடு மண்ணை கிராம எல்லையில் குவித்து வைத்து வெளி ஆட்களுக்கு விற்பனை செய்வதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து ஊத்துக்கோட்டை தாசில்தார் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் கனிம வளத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு புகார் கூறியும் எந்த வகையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் இன்று காலை ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஏராளமானோர் சவுடு மண் குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சவுடு மண் ஏற்ற வந்த ஏராளமான லாரிகளையும் சிறைப்பிடித்தனர். இதுகுறித்து பெரியபாளையம் காவல் நிலைய போலீசாருக்கு கிராம மக்கள் தகவல் அளித்தனர். மேலும் அரசினர் மேல்நிலைப் பள்ளிக்கு அருகிலேயே சவுடு மண் குவாரி இயங்குவதால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விரைந்து வந்து சவுடு மண் குவாரியை ஆய்வு செய்த பின்னரே ஏரியிலிருந்து மண் அள்ள வேண்டும் என கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சவுடு மண் குவாரியை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.